நினைக்கிறேன்னு. இவன் பணமா கடத்தா தானே கடத்த முடியும். அந்த லீ என்ன, அவ அப்பனே வந்தா கூட மூசாவோட முடிய கூட தொட முடியாது. ஐயோ, துக்கம் இருக்கிறப்ப நமக்கு தூக்கம் எப்படி வந்ததுன்னே தெரியலையே. இனிமே என் கண்ணை தோண்டி போட்டாலும் சரி, என் இமை மூடவே கூடாது. ஆமா, அந்த லீ என்ன வேணும்னாலும் செய்வா. நாம விழிப்போட இருக்கணும். இப்ப நாம இந்த உடலை இழந்துட்டா அப்புறம் எப்பவுமே மூசாவை பார்க்கவே முடியாது. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா. குருவே, குருவே, என்னாச்சு குருவே? குருவே, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. மூசா, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்டா. அவனை அழிக்கத்தான் புதுசா சக்தி வாய்ந்த ஒரு மந்திர உருவத்தை உருவாக்கி அனுப்பிட்டீங்களே. இன்னும் ஏன் இப்படி அலறிக்கிட்டு இருக்கிறீங்க? மங்கி மடையா, நான் அனுப்பிய அந்த மந்திர உருவம் அழிந்து போய் விட்டதா? மந்திர உருவமே அழிக்க போயிருச்சா? எப்படி குருவே? உறங்கிக் கொண்டிருந்த அந்த அலாவுதீன் குடும்பத்தினருக்கு தெரியாமல் உருவம் மூசாவை சுற்றியுள்ள பாதுகாப்பு வளையத்தை பாதி அழித்த நிலையில் ஆயிஷா விழித்துக் கொண்டாள். ஐயோ, அப்புறம்? விழித்த ஆயிஷா உருவம் பாதுகாப்பு வளையத்தை அழிப்பதை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் தன்னிடமுள்ள ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த பொருளை எடுத்து உருவத்தை நோக்கி நீட்ட உருவம் வெடித்து சிதறிவிட்டதா? ஐயோ, இதையும் முறியடித்து விட்டார்களே. இப்ப என்னதான் பண்ண போறீங்க குருவே? என்ன குருவே, இப்படி பதிலே சொல்லாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சில நேரங்களில் சில இடங்களில் சக்தி வாய்ந்த மந்திரத்தை விட சாதாரண தந்திரம்தான் கை கொடுக்கும். நாம் அலாவுதீனை சிறைப்பிடிக்கவும் இந்த மைதீனை நம்ப வைக்கவும் கையாண்ட வழியைப் போலவே இறந்தும் இரவாத மூசாவின் சடலத்தை கைப்பற்றவும் மந்திர தந்திர வழியையே பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும். ஓஹோ, அப்படின்னா அன்னைக்கு மாதிரியே ரெண்டு சின்ன பசங்களை உருவாக்கி அவங்க கையில வில்லையும் அம்பியும் கொடுத்து அனுப்ப போறீங்களா? முட்டாள், நீயும் உன் அறிவும். தந்திரம்தான் அடிப்படை என்றாலும் எல்லா விஷயத்துக்கும் சிறுவர்களை அனுப்ப முடியாது. சரி, வேற என்னதான் பண்ண போறீங்க? இதுலயாவது எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இல்ல வழக்கம் போல உங்க பக்கத்திலே இருந்து ஆமாஞ்சாமி மட்டும் போடணுமா? மங்கி, உன் ஆர்வத்திற்கும் அறிவுக்கும் வேலை கொடுக்கும் விதத்தில் ஒரு திட்டம் தீட்ட போகிறேன். என்னை யோசிக்க விடு, நீ போ. சரி குருவே, நல்லா யோசனை பண்ணி ஒரு சூப்பர் வேலையா என்கிட்ட கொடுங்க. சும்மா பின்னு பின்னன்னு பின்னிடுறேன்.